வெல்கம் பேக் டு த சேனல் ப்ரொகிடெக். இன்றைக்கி வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 15th லெசனில் டேட்டா பேஸ் மேனிப்புலேஷன்ஸ் த்ரூ எஸ்கியூஎல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது என்ன அப்படின்னா எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா பேஸ் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ SQLite 3 அப்படின்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே SQLite 3ன்றதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்பில்ட்டாகவே நேட்டிவ் லைப்ரரியில் வந்து நமக்கு பைத்தானில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த SQLite 3ன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இன்னொன்று ஏன் அந்த SQLite 3 நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த SQLite 3 வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட் சர்வோஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து பைத்தான்லேயே நேட்டிவ் லைப்ரரி இருக்கிறதுனால அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஈஸி டு ரன்னிங்காக இருக்கும், ப்ளஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கும், ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளெக்சிபிள் கோடாகவும் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா பேஸ்ன்றது என்ன அப்படின்னா இது வந்து ஆர்கனைஸ்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அதாவது டேட்டாஸை வந்து ஆர்கனைஸ்டு வேல கலெக்ஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மெத்தட் தான் வந்து டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக டேட்டா பேஸை வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருப்போம், டேபிளர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் யூஸுக்காக நம்ம ஃபெச் பண்ணிக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக அதை அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு வேல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தென் மேனிப்புலேஷன் அப்படின்றது அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறது. ஸோ மேனிப்புலேஷன்ஸ் மீன்ஸ் இன்சர்ஷன் பண்ணுறது, டெலிஷன் பண்ணுறது, ப்ளஸ் அதில் ஏதாவது அப்டேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்தையும் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அந்த டேட்டா பேஸ், இன்னொன்று DBMS அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த DBMSக்கும் டேட்டா பேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா DBMSன்றது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது அதுக்கான எக்ஸ்பான்ஷன். ஸோ அது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த DBMS என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் DBMS அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேட்டாபேஸ்ன்றது ஜஸ்ட் டேட்டாஸை டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதான் வந்து டேட்டாபேஸ் DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ட் SQLன்றது ஸோ SQLite 3 அப்படின்றத வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் எல்லாத்தையும் டேட்டாபேஸ் மேனிப்புலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த DBMS எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா யூசர் கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அந்த யூசர்ன்றது யாராக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஹியூமனாக இருக்கலாம், எனி அதர் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம், ஆர் எனி அதர் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளே கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த அந்த DBMS அப்படின்றது யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து SQLite 3 அப்படின்றது ஒரு RDBMSக்கான எக்ஸ்பான்ஷன், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த RDBMS அப்படின்றது ஒரு ரிலேஷன் பேஸ் பண்ணி டேட்டாபேஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்டடாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து RDBMS அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த SQLite 3 நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா SQLite 3 அப்படின்றத ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான கோட் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த கனெக்ட் ஆஃப் அப்படின்ற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. SQLite 3 கனெக்ட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு கர்சர் வந்து செட் பண்ணும். ஸோ இந்த கர்சர் ஏன் செட் பண்ணும் அப்படின்னா இந்த கர்சர் வச்சு மட்டும்தான் நம்மளால் அதில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த கர்சர் வந்து செட் பண்ணும் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும், டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட்ஸ் எப்படி அதில் இன்சர்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்றது இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஸோ ஃபஸ்ட்டு அந்த SQLite யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இம்போர்ட் SQLite 3 அப்படின்றத ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சது. செகண்ட் ஸ்டெப் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன் வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வேரியபிள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ SQLite 3 டாட் கனெக்ட் ஆஃப். ஸோ கனெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கனெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நம்ம
எதை கொடுக்கணும் அப்படின்னா எந்த டேட்டா பேஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இந்த query என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற நேமில் டேட்டா பேஸ் இல்லை அப்படின்னா டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி டேட்டா பேஸ் இந்த நேமில் இருந்தது அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி இப்போ கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணும் அப்படின்னா கர்சர் வந்து செட் பண்ணும். ஸோ கர்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த பைத்தான் SQLite பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னா அந்த SQLite யூஸ் பண்ணி தான் each and every கமாண்டுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால கர்சர் செட் பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேஸ். ஸோ கர்சருக்கு என்ன ஆப்ஜெக்ட்னாலும் செட் பண்ணிக்கலாம். நான் கர்சர்னே வச்சுக்கிறேன். ஸோ கர்சர் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் ஆஃப் அப்படின்றது கொடுக்கணும். கனெக்ஷன்றது கனெக்ஷனுக்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்த வேரியபிள். ஸோ கர்சர் இப்போ அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ 3 ஸ்டெப்புமே முடிஞ்சது இல்லையா, 3 ஸ்டெப்ஸ் இருந்தது. SQLite நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணும், நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், தேர்ட் ஒன் கர்சர் செட் பண்ணும். 3மே வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளால ஆக்சுவல் கோடிங் வந்து எழுதணும். ஸோ கோடிங் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடிங் என்னன்றது நான் ரைட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்ட்ரிங்காகவும் எடுத்துக்கலாம், ஆர் டேரெக்டாக கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செப்பரேட் ஸ்ட்ரிங்காக வச்சுட்டு நான் சொல்கிறேன். SQL கமாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இதில் வந்து வித்தின் ட்ரிபிள் கோட்டுக்குள்ளே வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து நம்மளோட டேட்டா வந்து ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரிபிள் கொட்டேஷனுக்கு உள்ளே அந்த ஸ்ட்ரிங்கை ரெஃபர் பண்ணுறப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம ட்ரிபிள் கோட்டுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்பஸஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரிபிள் கோட்டுக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டே ரெஃபர் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அந்த கமாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிளுக்கானது. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணும், ரெக்கார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் டேரெக்டாக நான் அந்த கொரிக்குள்ளே போய்ட்றேன். ஸோ க்ரியேட் டேபிள் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் க்ரியேட் டேபிள், டேபிளோட நேம் கொடுக்கணும். நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள். ஸோ அதுக்கு உள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா அதோட ஃபீல்ட்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ரோல் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கணும்னு செட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இன்டீஜர் ப்ரைமரி கீயாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். இன்டீஜர் ப்ரைமரி கீயாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த ரோல் நம்பருக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக டேட்டா கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நம்ம இன்டீஜரே கொடுக்கலாம். ரோல் நம்பர் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்லையும் நெக்ஸ்ட் வந்து நேம்ன்ற ஒரு ஃபீல்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த நேம்ன்ற ஃபீல்டு வந்து வேர் கேரில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்பர்ஸும் இருக்கலாம், லெட்டர்ஸும் இருக்கலாம். ஸோ அதனால் வேர் கேர் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ வேர் கேர் ஆஃப் இதுக்கு வந்து சைஸுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 20 இதோட மேக்ஸிமம் லென்த் வந்து 20 இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் கொடுத்தாச்சு, ரோல் நம்பர், நேமு, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏஜ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஏஜுமே வந்து எனக்கு இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருந்தால் போதும். இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ இதுக்கான க்ளோசிங் ப்ராக்கெட், அதாவது ஸ்டூடெண்ட் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டு. ஸோ அந்த query முடிஞ்சதுன்றது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக ஒரு செமிகோலன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் கோட்டை வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தோம் இல்லையா அதை வந்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா க்ரியேட் டேபிள், டேபிளோட நேமு, ரோல் நம்பர்ன்ற ஒரு ஃபீல்டு, அதோட டேட்டா டைப் இன்டீஜர், நெக்ஸ்ட்டு நேம்ன்ற ஒரு ஃபீல்டு நேம் கொடுத்துருக்கோம், அதோட டேட்டா டைப் வந்து வேர் ஆஃப் 20 அதோட மேக்ஸிமம் லென்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏஜ்ன்ற ஒரு ஃபீல்டு, அதோட டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி SQL கமாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கர்சர் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் அப்படின்றத கொடுக்கணும். கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் ஜஸ்ட் அந்த SQL கமாண்டை மட்டும் ரன் பண்ணால் போதும். ஸோ SQL அண்டர்ஸ்கோர் போட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ _CMD
அவ்வளோதான் முடிச்சது. இது வந்து ரன் ஆகியிருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்டுக்குள்ளே எக்ஸிக்யூட்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி ஒரு எரர் காட்டுது, SQLite 3 கனெக்டில் வந்து எரர் காட்டுது. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல ஐ திங்க் டபுள் கொட்டேஷன் தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டட் அப்படின்ற மெசேஜ் வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கோடு வந்து டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் அந்த க்ரியேட் கொரியை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இன்சர்ட்கான கொரி ரைட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி க்ரியேட்டட் அப்படின்ற மாதிரி எரர் காட்டும். ஸோ அதனால் இந்த க்ரியேட் வந்து ஒன்ஸ் தான் ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இன்சர்ட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ்னாலும் ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் என்னென்ன வேல்யூஸ்லாம் அப்படின்றது சொல்லணும். ஸோ வேல்யூஸ் ஆஃப் அப்படின்றது போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம என்னென்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோல் நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ஒரு இன்டிஜராக கொடுத்துருந்தோம். ஸோ ரோல் நம்பருக்கு 1. நெக்ஸ்ட் வந்து நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து டபுள் கோட்குள்ளே கொடுத்துக்கலாம். நேமுக்கு வந்து அகிலான்ற நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஜ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்து ஒரு இன்டிஜர். ஸோ அதனால் டேரெக்டாக வேல்யூ மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், SQL கமாண்ட் முடிஞ்சுது. இப்போது இதுவுமே போட்டுட்டு இன்சர்ட்டட் அப்படின்னு மெசேஜ் வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா இன்சர்ட்ன்ற மெசேஜ் வந்துச்சு. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேறு நேம் கொடுத்து இதே கொரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அம்முன்ற நேமில் ஏஜ் சேம் ஏஜ் இருக்கட்டும், ரோல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். 2ன்ற ரோல் நம்பர் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ இதுவும் இன்சர்ட்டட். ஸோ இப்போதைக்கு 2 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிருக்கான்றதை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம செலக்ட் கொரி வந்து யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ன்றது தான் டேபிளோட நேமு. ஸோ இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா இதில் டபுள் கோட் மட்டும்தான் இருக்குது, ட்ரிபிள் கோட் கொடுக்கணும் இல்லையா. இப்போ இன்சர்ட்டட் செலக்ட் ஆகிருக்கு, இன்னும் நமக்கு வியூ ஆகலை. ஸோ அது வியூ ஆகணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கோட் மட்டும் ஆட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா ஃபெச் பண்ணணும். எல்லாத்தையும் இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஃபெச்ன்ற எக்ஸ்ட்ரா ஒரு கொரி யூஸ் பண்ணுவேன். ஃபெச்சால் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடு என்ன அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் ஈக்குவல் டு ஆர் வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு cursor.fetchAll அப்படின்றத கொடுக்கணும். fetchAll அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஃபெச் ஆகி நமக்கு ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் ஆர் இன் ரிசல்ட் அதில் இருக்க each and every ரெக்கார்ட்ஸையும் ஃபெச் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் பிரிண்ட்டுக்குள்ளே ஆர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா
ஸோ ஆக்சுவலாக இதில் ஏன் எல்லாத்தையும் வியூ பண்ணி காட்டலை அப்படின்னா, நம்ம வந்து கமிட் கொடுக்கல. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா அதை கமிட் கொடுக்கணும். அப்போ தான் ஒரிஜினல் டேட்டாபேஸில் டேபிளில் போய் அதை அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம கொடுக்காதனால எதுவுமே நடக்கலை. அகெயின் இது எல்லாத்தையும் ரன் பண்ணி கமிட் கொடுத்துட்டு வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வியூ ஆகி காட்டும். டியூபிள் ஃபார்மேட்டில் வியூ பண்ணி காட்டும். ஸோ அதை வந்து அகெயின் போடலாம். இந்த கோடிங்கில் பாருங்கள், 5th 6th 7th இந்த 3 லைன்ஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது எதுக்கானது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து இன்சர்ட் பண்ண எந்த ரெக்கார்ட்ஸுமே வந்து வியூ ஆகலை இல்லையா. ஸோ அதுக்கு ரீசன் வந்து நம்ம கமிட் பண்ணாது. ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுறோம், ஒரு அப்டேஷன் பண்ணுறோம், டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட ஒரிஜினல் டேபிளில் போய் அப்டேட் ஆகியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஆகிறதுக்கு நம்ம கமிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதனால நமக்கு டேட்டா வந்து வியூ ஆகி காட்டலை. ஸோ இதில் வந்து ஒரு 3 டேட்டாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த டேட்டா வந்து நமக்கு டேபிளில் ஆட் பண்ணணும் அப்படின்னா கமிட்ன்றது நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். கமிட் ஃபங்க்ஷனை சேர்த்துக்கணும் நம்மளோட ப்ரோக்ராமில். ஸோ அது எப்படி சேர்க்கணும்னு பாருங்கள். 5 6 7 இந்த 3 லைன்ஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுது. ஸோ 5th லைனில் பாருங்கள், SQL command equal to insert into student values of 1 akil, 10 அப்படின்ற 3 டேட்டா. ஸோ ஃபஸ்ட் வந்து ரோல் நம்பருக்காக, நெக்ஸ்ட் நேமுக்காக, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏஜுக்காக. ஸோ இந்த SQL கமாண்டை வித்தின் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கர்சர் தான் யூஸ் பண்ணும். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் SQL command அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் நான் கமிட் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலி நான் அந்த ஃபஸ்ட்டு query இருக்குதுலேயே இது வந்து நான் ஆக்சுவலி ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதுக்கு லைன் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். 2ன்ற ரோல் நம்பர் கொடுத்து 12 அப்படின்ற ஏஜில் இந்த நேமுமே மாற்றிக்கிறேன் அக்கிளில். இதை ஏன் மாற்றுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ 2 டைம்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நான் இதோட டேட்டாஸ் எல்லாத்தையும் மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ இது ஆக்சுவலி எதுக்கான கோடிங் அப்படின்னா, செகண்டாக ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கமிட் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணுன்ற query கொடுக்குறேன். அதை கர்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி 9th லைனில் எக்ஸிக்யூட் ஆஃப் ஃபங்க்ஷன் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிளில் கர்சர் டாட் ஃபெச் ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற, அதாவது நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த கர்சரில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்ட்ஸையும் எடுத்து ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்டையும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஆருக்கு ஒவ்வொரு ரெக்கார்டையும் கொண்டு வந்து பிரிண்ட் ஆஃப் ஆர் கொடுத்து எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மெசேஜ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் பாருங்கள், 1 akil 10, நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 ammu 12 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1 akil 10ன்றது நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக நான் ரன் பண்ணி பார்த்தப்போ அட்டாச் பண்ணியிருந்த ஒரு ரோ. ஸோ அதுவும் வந்திருக்கு. செகண்ட் லைனில் நம்ம இப்போ கரண்ட்டாக அட்டாச் பண்ண ரோ அம்மு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டில் கம்ப்ளீட்டட்ன்ற வேர்டு வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டியூபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெச் ஆல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, டியூபிள் ஃபார்மேட்டில் நமக்கு எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 3rd ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரோல் நம்பருக்கு 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 11ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அம்மு அப்படின்ற நேமை பானு அப்படின்ற நேம் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். அந்த 3rd ரெக்கார்டு சேர்ந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். 3 பானு 11 அப்படின்ற ரெக்கார்டுமே இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை ரெக்கார்ட்ஸ்னாலும் பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணி எல்லாத்தையுமே வியூ பண்ணி ஃபெச் ஆல் ஃபங்க்ஷன் போட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து சிம்பிள் கான்செப்ட். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் ஒன்லி தான் அதில் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து SQLite 3ன்ற பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும், மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கனெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த டிபியை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இந்த இதில் ஆக்சுவலி school.dp அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் சேர்த்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கூலுன்ற நேமில் ஆல்ரெடி டேட்டாபேஸ் இருந்தது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நியூ நேமில் இந்த ஸ்கூல்ன்ற நேமில் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அதோட ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கர்சர் வந்து செட் பண்ணணும். ஸோ கர்சர் செட் பண்ணுறதுக்கு கர்சர் ஈக்குவல் டு இந்த கனெக்ஷனுக்காக நம்ம கொடுத்த வேரியபிள் con.cursor
கர்சர் ஆஃப் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா கர்சர் செட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கில் டேரெக்டாக இதை வந்து நம்ம 2 வேஸில் வந்து பண்ணலாம். செப்பரேட் ஸ்ட்ரிங்லையும் அந்த எஸ்கியூஎல் கொரியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்கியூஎல் கமாண்ட் இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கர்சருக்கு உள்ளே வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் கட் பண்ணி இந்த இடத்துல எஸ்கியூஎல் கமாண்ட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக இதே இடத்துலையே நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்து ரன் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து ரெக்கார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதே ரெக்கார்டு இன்னொரு டைம் இன்சர்ட் ஆகும். ஸோ அந்த பானுன்ற நேமில் அதே ரெக்கார்ட் இன்னொரு டைம் இன்சர்ட் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிங்கிள் லைனுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன எரர் வந்தது அப்படின்னா நான் .dp அப்படின்ற நேம் வந்து நான் இப்போ கொடுத்துருந்தேன், லாஸ்ட் டைம் வந்து கொடுக்கல. ஸோ அதையும் வந்து நேமாக கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஸோ அதான் வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அதாவது ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணுறப்போ எப்படி நம்ம நேம் கொடுத்தோமோ அதே இதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் கொரீஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணியும் அந்த எஸ்கியூஎல் கமாண்டை வந்து ரன் பண்ணலாம். அதர்வைஸ் டேரெக்டாக cursor.execute ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ரெக்கார்ட்ஸ் நிறைய இன்சர்ட் பண்ணி அதை வியூ பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இன்னும் நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸு ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.